ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வா வாத்தியார் படத்தோட ட்ரெய்லர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தியோட படம். இது வந்து கிட்டத்தட்ட கார்த்தி வந்து எம்ஜிஆர் அண்ட் நம்பியார் இவங்களோட ரசிகராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரி வச்சு நடிச்சிருக்காங்க. சில சீன்ஸை வந்து பார்த்திங்கன்னா 1960 70s இருக்கிற மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க. பட் எல்லாமே வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கிறது தான். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா செம காமெடியாக இருக்குது. கொஞ்சம் த்ரில்லராகவும் நல்ல காமெடியாகவும் இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. இதில் வந்து நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. இதில் நம்ம மெயின் ரோலில் வந்து சத்யராஜ் சார் வந்து நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதில் அரசியல் பேஸ் பண்ணி சில தந்திரங்களும், அதே மாதிரி சில ஃபோர்ஜரிஸ், கார்ப்பரேட் கம்பெனி அவங்களோட டீடைல்ஸ் இது மாதிரி அது எல்லாத்தையும் கலந்து தான் இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கார்த்தியோட அப்பாவா ராஜ்கிரண் நடிச்சிருக்காரு. அவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு எம்ஜிஆரோட ரசிகராக நடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஆள் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி இந்த படத்தில் வந்து ஹீரோவாக இருக்கார். இதில் வந்து அவர் ஒரு போலீஸ்காரராக நடிச்சிருக்காரு. சிறுத்தை படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு போலீஸ்காரராக இருப்பார். அட் த சேம் டைம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காமெடி பண்ணக்கூடிய ஒரு போலீஸ்காரராக இருப்பார். ஏன்னா நம்ம ஆள் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு போலீஸ்காரராக நம்பியாரோட ஸ்டேட்டஸில் இருப்பார். ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும். அவர் பேசியே எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுற மாதிரியே இருக்கும். இவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க நம்ம சிறுத்தை படத்தில் வர்ற காமெடியன் கார்த்தி மாதிரி தான் இதில் இருக்கும். ஸோ செகண்ட் ஆஃப் கார்த்தி மாதிரியே இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காமெடி பண்ணியிருப்பார். அதே மாதிரி இதில் வந்து நிறையா வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சிகளும், அதே மாதிரி 1960s 40s நடக்கக்கூடிய சில நிகழ்ச்சியை மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவில் இருந்தாலும் சில கதைகள் முன்ன இருக்கிறனால கரெக்டாக நம்ம மூவ் ஆகுமா அப்படின்றதும் தெரியல. இதில் இன்னொன்று என்னென்னா, ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஆளை தொட்டு பார்த்தவொடனே அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியக்கூடிய ஒரு சக்தி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீ பெரிய ஆளை வரப்போகிற, நிறைய பேர்த்த கொல்ல போகிற அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இவர் வந்து நான் பண்ண மாட்டேன், நீ பெரிய பிரச்சனையில் இருக்க போகிறேன்னு சொன்னால் நம்ப மாட்டார். ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைகளில் கார்த்தி அதை என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அவர் அதை எப்படி சமாளித்தார் அப்படின்றது இந்த படத்தோட முழு கதை. இதில் முழுக்க அவர் வந்து ஒரு எம்ஜிஆரோட ரசிகராகவே இருக்கிற மாதிரியே எடுத்திருக்காங்க. ஸோ படம் முழுக்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியிலே முடிஞ்சிருக்கு. படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் படத்தை பற்றின அப்டேட்டை வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ